டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டு களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டு களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு நீச்சல் வீராங்கனை. வாழ்க்கையிலையும் சரி விளையாட்டுலையும் சரி எதிர்நீச்சல் போட்டு நிறைய பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. ஸ்விம்மிங்கில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா 3 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம் பண்ண ஆரம்பித்தாங்க. 8 வயசில் ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பித்தாங்க. ஸ்டேட்டு, நேஷ்னல், அதுக்கப்புறம் இந்தியா. 8 வயசுலேருந்து 12 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா 12வது வயசில் வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிருக்காங்க. இஸ்தான்புல்லில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டாங்க. 12 வயசில் இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மர் ஜெய்வீனா அவர்களை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேடம். உங்களை அந்த விளையாட்டு களம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மர் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. உங்களோட இந்த 2 ஃபீல்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் விரிவாக. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு, அதாவது ஸ்போர்ட்ஸில் எப்படி ஆர்வம் வந்தது, குறிப்பாக ஸ்விம்மிங்கில் எப்படி ஆர்வம் வந்தது? ஆக்சுவலி நான் வந்து ஸ்போர்ட் ஆரம்பித்து 18 வருஷம், அது 3 வயசு இருக்கும்போது நான் வந்து ஸ்விம்மிங் ஆரம்பித்தேன். ஸோ எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா, அப்பா அம்மா வந்து பசங்களை வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் போட்டால் தான் டிசிப்ளின் வரும். அண்ட் அதுவும் சம்மர் கேப் அப்போது. ஸோ அவங்க ஆக்கியபைடாகவும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு ஸ்கில்லாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், லைக் ப்ராப்பராக அவங்களால இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் என்னையும் அண்ணாவையும் வந்து ஸ்விம்மிங், ஸ்கேட்டிங், கிரிக்கெட் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஜஸ்ட் லைக் எனி அதர் பேரண்ட்ஸ் அவங்க போட்டாங்க. அப்போ வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து ஸ்விம்மிங் பிடிச்சிருந்தது. எதுக்குன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது அந்த வாட்டர் எக்ஸைட்மெண்ட், அதுவும் சம்மர் டைமில் நல்ல ஜில் தண்ணி, ஜாலியாக போகணும் அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ அப்படி போய் அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அதில் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து அங்கே இருக்கிற கோச்சஸ் தே டோல் தட் ஓகே, இந்த ஸ்கில் வந்து அவங்களுக்கு பெருசாக வாட்டர் ஃபியர் இல்லை, ஸோ நிறைய பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது தான். அப்படி ஸ்லோவாக அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருந்தது. நான் 8 வயசில் இருந்து இட் வில் ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் ஆச்சு. வாட்டர்னா எக்ஸைட்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. வந்து மழையில் நனையிறது இல்லை ஃபால்ஸில் நனையிறது. ஆனால் வந்து ஒரு பீச்சுக்கு போனாலோ இல்லாட்டி வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலை பார்த்தாலோ கண்டிப்பாக பயம் வரும். அது சின்ன வயசில், அதை நீங்கள் சொல்கிறீங்க 3 வயசில் ஆட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. ஆனால் 3 வயசில் வந்து தண்ணி பார்த்தா கண்டிப்பாக பயம் வரும். குறிப்பாக கேர்ள்ஸ்க்கு பயம் இருக்கும். அந்த பயம் இல்லையா உங்ககிட்ட? அது ஆக்சுவலி அது ஒரு கதை. எப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்ணாவை தான் போட்டாங்க ஸ்விம்மிங்கில். அண்ணா 1 இயராக ப்ரீவியஸ் இயர் பண்ணிவிட்டு அடுத்த இயர் வந்து என்னையும் சரி இவளும் கூட போயிட்டு, ஏன்னா வீட்டில் சும்மா தானே இருப்போம், ஸ்கூல் ஹாலிடேஸு கூட போட்டோம். தாத்தா பாட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ போயிட்டு அண்ணா ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் வந்து வெளில உட்காந்துட்டு போர் அடிச்சு ஒரு 2-3 நாள் பார்த்தேன். சும்மாவே உட்காந்துருந்தேன், போர் அடிச்சுது. அப்போ ஒரு ஸ்டேஜ் ஸ்லோவாக அடம் பிடிக்க ஆரம்பித்தேன். என்னை பேபி பூலில் போடுங்க, என்னை தண்ணியில் போடுங்க, எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஃப்ளோட் கொடுங்க. அந்த மாதிரி சும்மா ஏதோ ஐ வாண்ட் டு ஜம்ப் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற கோச் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, 3 இயர்ஸ்க்கு வந்து இங்கே வந்து நமக்கு பேபி பூலில் தான் போட முடியும், மெயின் பூலில் குதிக்க முடியாது, அவங்க மெயின் பூலில் குதிக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட் தான் அவங்க. அப்பா சொன்னார், ஒன்று பண்ணுங்க, ஃப்ளோட்லாம் கட்டாமல் பேபி பூல் ஒருத்தர் தள்ளி விட்டுருங்க. அவளை தள்ளி விட்டு லைட்டாக கொஞ்சம் பயந்துருவா, கொஞ்சம் முங்கி எழுந்தா அப்படின்னா திருப்பி அடம் பிடிக்க மாட்டா, வரமாட்டா அப்படின்னாங்க. ஸோ நான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்ததுனால என்னை தண்ணியில் போட்டப்போ ஒரு செகண்ட் அப்படி அந்த பயம் இருந்ததே தவிர அதுக்கப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு ஓகே, அந்த வாட்டர் சம்திங் நியூ, ஃபஸ்ட் டைம் குதிக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த கோச் சொன்னார், பயம் இல்லாமல் வந்து எவ்வளோ நிறைய பார்க்க முடியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரெகுலராக வாட்டர் ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஐ திங்க் ஷீ ஹேஸ் இட் இன் ஹர் செல்ஃப். ஸோ அது வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிச்சது. ஓகே, நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி சொன்னதுனால ஒரு பெரிய ஃபேமிலி பேக்கப்லேருந்து வரீங்க, ஒரு நல்ல லெகசி. உங்கள் அப்பா வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர், தலைவாசல் விஜய் சார், ரொம்ப வருஷமாக நடிச்சிட்ருக்காரு. சினிமாவில் ஒரு பேபி ஆர்டிஸ்ட்டாக வரணும்னு உங்களுக்கு அந்த வயசில் தோணலையா? 3 வயசு 4 வயசில்? சான்ஸே இல்லை. எனக்கு அந்த அப்போயிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த தாட்டே வந்தது கிடையாது. அது எதுக்காகன்னு தெரியல. மேபி ஏர்லி ஸ்டேஜஸில் நான் ஸ்போர்ட்டில் எக்ஸ்போஸ் ஆனனாலையான்னு எனக்கு தெரியல. பட் அந்த சினிமா இன்டூ மீடியா அந்த சைடு அந்த இன்ட்ரெஸ்ட் எதுக்குன்னு தெரியல, அந்த லீன் ஆனதே இல்லை. ஓகே, பட் ஆனால் அவருக்கு எப்படி அந்த தாட் வந்தது? அவர் சினி ஃபீல்டில் இருக்காரு, ஆக்டிங்கில் இருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸில் போடணும் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது. பட் ஆனால் அப்போயே உங்களை வந்து பிளான் பண்ணி 3 இயர்ஸில் உங்களை வந்து ஸ்விம்மிங்கில் வந்து கரெக்டாக போட்டிருக்காரு. நீங்கள் யூ வெண்ட் ஆன் டு ரெப்ரசன்ட் இந்தியா. ஸோ கரெக்டான டைமில் போட்டுருக்காரு. அப்பாவுக்கு அந்த டைமில் விஜய் சார், தலைவாசல் விஜய் சாருக்கு எப்படி ஒரு தாட் வந்து ஸ்போர்ட்ஸில் உங்களை போடணும்?
அப்போ வந்து பிஃபோர் என்டரிங் சினிமா ஹி வாஸ் அ நேஷ்னல் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு மேஜர் அந்த நேஷ்னல் ஈவெண்ட்டில் வந்து விழுந்து ஹி ஃப்ராக்சர்ட் ஹிஸ் பேக். அப்போ ஸ்டாப் ஆச்சு ஸ்போர்ட். அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய ஃபாலோ பண்ணார். ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக்ஸ், பாஸ்கெட் பால், அத்லெட்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப நிறைய ஃபாலோ பண்ணார். ப்ராப்பர் ஹார்ட் கோர் ஸ்போர்ட் லவர். ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஆமாம் போயிட்டு வந்தார். இப்போ அவர் வந்து இப்போ ஒலிம்பிக்ஸ் திருப்பி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கம்ப்ளீட்லி ஸ்போர்ட் இஸ் எவ்ரி திங். அவரோட வேர்ல்ட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் ஸ்போர்ட். ஸோ அப்படிப்பட்ட அவருக்கு வந்து ஹி வாஸ் இன்டு ஸ்போர்ட். அது வந்து ஒரு இன்ஜுரினால அது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்தோம் அப்படின்னு அவருக்கு ஹீ இஸ் அ வெரி அத்லெட்டிக் பில்ட். ஸோ அவர் பிலீவ் பண்ணார் மேபி இவங்க போட்டால் எக்ஸல் ஆவாங்க போல இருக்குது. ஆக்சுவலி போட்டதுக்கான ரீசன் வந்து இதுதான். இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது ஆத்லீட்ஸ் நானும் பிலீவ் பண்ணுவேன். ஆத்லீட்ஸ் வந்து தே ஆர் ஆல்வேஸ் வெல் ஆர்கனைஸ்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், டிசிப்ளின்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் இப்போ பண்ணணும் அப்படின்னா அது பண்ணிடுவாங்க. ஸோ பீயிங் அன் ஆத்லீட், சீயிங் ஆத்லீட்ஸ் வந்து எனக்கு அது புரிஞ்சிருக்கு. மேபி அந்த ரீசன்னால் அவர் வந்து ஓகே ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு கொஞ்சம் ஒரு நல்ல ஹேபிட் பில்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்விம்மிங் இஸ் எனிவேஸ் இட்ஸ் அ லைஃப் ஸ்கில். ஸோ அதனால அப்படி போட்டது. அதில் வந்து நானும் அண்ணாவும் வந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அங்கே ஆரம்பித்தது தான். உங்கள் அண்ணாவை பற்றி சொன்னதுனால அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் பேர் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு? அவரும் உங்களை மாதிரி ஸ்டேட்டு, நேஷனல், இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரா? ஆமாம், அண்ணா பேர் வந்து ஜெயவந்த் விஜயகுமார். அவர் ஆரம்பிச்சது தான், அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஹீ இஸ் ஆல்சோ அன் ஏஷியன் மெடலிஸ்ட். ஏஷியன் சாம்பியன்ஷிப் மெடல் வாங்கியிருக்காரு. அவரும் ஹி வாஸ் இன்டு ஸ்விமிங் ஃபார் 15 years. அதுக்கப்புறம் ஹீ டிட் ஹிஸ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அண்ட் தென் ஹீ இஸ் நவ் இன்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஹீ இஸ் ஒர்க்கிங். 3 வயசில் ஆரம்பிச்சிங்க, 8 வயசுலேயே நீங்கள் ப்ரொஃபஷனலாக விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் படிப்படியாக டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் போய் இந்தியாவில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கம்மி வயசுலேயே அச்சீவ் பண்ணதுக்காக நீங்கள் அர்லி ஏஜ்லேயே உள்ளே வந்ததுனால. ஸோ சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷ்னல்லாம் போனீங்க? ஆக்சுவலி வந்து அந்த 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சும்மா போய் தண்ணியில் விளையாடிட்டு வர்றது, ½ an hour a day, 20 minutes a day. 8 yearsலேருந்து என்ன இருந்ததுன்னா ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் பண்ணி, பீரியடைஸ் பண்ணி, ஒரு ப்ராப்பர் கோச் கிட்ட போயிட்டு, என்னோடய கோச் வந்து மிஸ்டர் கிரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ப்ராப்பராக காலையில் 3 hours செஷன், ஈவினிங் 3 hours செஷன். ஸோ அதை வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி ஓகே இப்படி பண்ண போகிறோம். ஃபேமிலியிலும் நிறைய டிஸ்கஷன் இருந்தது. ஸோ இப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு 1 year ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோலி ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூலில் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக சிபிஎஸ்சி சவுத் ஜோன். ஸோ சவுத் ஜோனில் வந்து மெடல் வின் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா சிபிஎஸ்சி லெவலில் நேஷ்னல்ஸ் போகலாம். ஸோ நேஷ்னல்ஸ் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட்காக ரெப்ரசென்ட் பண்ணேன். அதில் வந்து ஒரு சர்டன் பொசிஷன் 1 or 2 பொசிஷன் வந்தால் தான் நேஷ்னலுக்கு செலக்ட் ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் வந்து எதுவும் செலக்ட் ஆக முடியல. கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது, ஐயோ என்னடா அப்படின்னு. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்து சில்வர் மெடல் அடித்து ஒரு ஈவெண்ட்காக செலக்ட் ஆனேன், நேஷ்னல்ஸ்க்காக. ஸோ அந்த நேஷ்னல்ஸ் நல்லா பண்ணேன் அப்படின்னா அடுத்த இதுக்கு ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ அப்படி வந்துட்டு ஒரு ஐ திங்க் பை 14 or 15 years ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் வாஸ் 12 years old. ஐ வாஸ் 12 years old. இஸ்தான்புல்ல வந்து ஆமாம், அது வந்து ஆக்சுவலி தட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். யாருமே 12 yearsல இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அந்த டைமில் 2024ல இருக்கும். உங்களை பற்றின ஆர்டிகல் 2011-12 நான் பார்த்துருக்கேன் இன்டர்நெட்டில். நிறைய மீடியாஸ் வந்து உங்களை பற்றி போட்டிருக்காங்க. ப்ராமிசிங் ஸ்விம்மர், இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்குலாம் போய் அச்சீவ் பண்ணிட்டு வராங்கன்னு. அப்போ உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி. ஆமாம். ஸோ அப்போயே நீங்கள் அந்த ஹைட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ 8 yearsலேருந்து 12 years, அந்த 4 yearsல நீங்கள் இன்டர்நேஷனல் க்ரோத் வந்து நல்லா இருந்தது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எனக்கு ப்ராப்பர் கோச்சிங், பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, நான் இருந்த என்வாயன்மெண்ட் எல்லாமே சேர்த்து அந்த 8 years to 12 years என்னோட பீக்காக இருந்தது. ஹார்ட் ஒர்க் பண்ண ஆனால் அந்த 8 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. நம்ம வந்து ஆஸ் கிட்ஸ், நான் அப்போ சின்ன வயசுலேருந்தப்போ எனக்கு பெரிய மெச்சூரிட்டிலாம் கிடையாது. இப்போ நான் வந்து லூஸ் பண்ணேன் அப்படின்னா அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சோகமாயிருவேன், உட்காந்துருவேன், அழுவேன். அப்படி வந்து தான் வந்து அந்த 12 yearsல வந்து ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து நேஷ்னல் கேம்ஸில் வந்து அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ண யங்கஸ்ட் ஸ்விம்மர் டு வின் அ மெடல் இன் நேஷ்னல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வாஸ் டு பார்ட்டிசிபேட் இன் நேஷனல் கேம்ஸ். யாருமே 11 வயசுல பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல அது ஒரு ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ அதை கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்லேயே லைனாக 6 மெடல் வின் பண்ணேன். ஸோ மெடல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வின் பண்ணல, அதுவும் கேர்ள்ஸ் சுத்தமாக வின் பண்ணவே இல்லை. ஸோ ஐ வாஸ் தி ஒன்லி பர்சன் டு வின் மெடல் இன் ஸ்விம்மிங் ஃபார் தமிழ்நாடு அந்த வருஷம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து இட் ஜஸ்ட் கெப்ட் கோயிங் அப். எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட், டச்வுட், லைக் இந்த சென்ஸ் வித் காட்ஸ் கிரேஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ஜஸ்ட் கீப் இம்ப்ரூவிங். பெருசாக எனக்கு டவுன்ஃபால் அப்படின்னு வந்தது கிடையாது. அதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னலுக்கு செலெக்ஷன் வந்தது. இஸ்தான்புல்ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்
போனேன். எந்த வருஷம் அது? அது வந்து இட் வாஸ் இன் 2012. 2011ல நேஷனல் கேம்ஸ் வின் பண்ணேன். 2012ல வந்து இஸ்தான்புல் போனேன். ஸோ அது வந்து அகெயின் தட் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து ஒலிம்பியன்ஸ் ரயன் லாக்டே, ஆலியா அட்கின்சன் நிறைய பேரை மீட் பண்ணேன். என்னோட ரோல் மாடல்ஸ், நான் இன்ஸ்பயர் பண்ணுறவங்க, ஐ மீன் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவங்க எல்லாருமே மீட் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு, இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து எவ்ரி இயர் வந்து நமக்கு இயர்லி கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னால ஸ்டேட் நேஷ்னல்ஸ், சீனியர் ஸ்டேட், சீனியர் நேஷ்னல்ஸ், இன்டர்நேஷ்னல்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். ஜூனியர்லேருந்து சீனியரில் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து சீனியர் நேஷ்னல்ஸ், அண்ட் தென் ஏஷியன் ஏஜ் குரூப், தென் யூத் ஏஷியன் கேம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்னோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து இப்போது சாஃப் கேம்ஸில் சில்வர் வாங்கினேன் நேபாள், அண்ட் தென் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கினேன். ஓகே, அது சின்ன வயசில் இஸ்தான்புல் போயிருக்கீங்க. இஸ்தான்புல் மாதிரி கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு சரியா இருக்காது, அவங்க பேசுகிற இங்கிலீஷ். அந்த சின்ன வயசில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க உங்களோட கம்யூனிகேஷன்லாம்? அது வந்து எனக்கு லக்கிலி என்னன்னா என் அண்ணனும் அந்த டீமில் தான், 2 பேரும் பயங்கரமான பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அண்ணனோட தான் போனேன். அண்ட் இந்தியன் டீம் இருந்தது, என்னோட கோச், என்னோட மேனேஜர், சீனியர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் நான் பீயிங் அ 12 year old, அவங்க எல்லாரும் டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் மீ. பட் இருந்தாலுமே இட் வாஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து அது முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் வெரி யூஸ் டு அம்மா கம்மிங் வித் மீ. இப்போ ஒரு ஸ்விம்மிங் காஸ்டியூம் போடணுன்னாலும் அந்த காஸ்டியூம் ரொம்ப டைட்டாக இருக்கும். அதாவது 45 minutes ஆகும் அந்த ஒரு சூட் போடுறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் மேட் வித் யூனோ அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து உடம்புல ஒட்டிடும். ஸோ அதை ஏற்றுறதுக்குள்ளே அம்மா இல்லைன்னா கஷ்டம். ஸோ அதெல்லாம் எனக்கு பேனிக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே போயிட்டு பிளான் பண்ணேன். என்னோட சீனியர் ஸ்விம்மர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் நானுமே வந்து ஓகே வந்துட்டோம், தனியாக இருக்கும், வேறு வழி இல்லை, நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கம்யூனிகேஷன் சின்ஸ் இட் வாஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், நிறைய லைக் யூனோ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கிற வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். பட் வெளியே அது முடிச்சுட்டு, டோர்னமெண்ட் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகும்போது இட் வாஸ் ஃப்ரெண்ட்ஸ். யங்காக இருந்ததுனால பெருசாக எனக்கு எதுவும் வந்து. அட் தி ஏஜ் ஆஃப் 12னா நீங்கள் 6th standard படிச்சுட்டு இருப்பீங்க, 6th 5th அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்கள் போயிட்டு அச்சீவ் பண்ணிட்டு வந்தீங்க இன்டர்நேஷ்னலில். உங்கள் படிப்பை பற்றி சொல்லுங்கள், எங்கே படிச்சிங்க, கிராஜுவேஷன் பிஜிலாம் எங்கே படிச்சிங்க? நான் வந்து செட்டிநாட் வித்யாஷ்ரமில் என்னோடய ஸ்கூலிங் முடித்தேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீகேஜி டு 12th standard. ஸோ ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் வந்து 4th standardலேருந்து எனக்கு வந்து ஹோம் டியூட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பெஷல் கிளாஸஸ் ஏதாவது கிளாஸஸ் மிஸ் பண்ணேன் அப்படி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதா இருக்கும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் பண்ணிட்டாங்க. பெருசாக எனக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை, ஸ்கூல் வந்து தான் ஆகணும், ஸ்போர்ட்லாம் விட்டுரு அப்படின்றது கிடையாது. இன்ஃபேக்ட் தே மோட்டிவேட்டட் மீ டு டூ வெல் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ அதில் அந்த விதத்தில் வந்து ஐம் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஸ்கூல் அப்படி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் லைக் எனி அதர் கிட் நானும் ஸ்விம்மிங் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஸ்கூல் தான், ஸ்டடீஸ் தான் அப்படின்னு இருந்திருப்பேன். ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேட் அன் ஆம்பிஷன் டு டூ MBBS, ஸ்போர்ட்ஸ் ஃபிசிஷியன் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஸோ பிகாஸ் ஆஃப் சர்டன் திங்ஸ் என்னால் வந்து கட் ஆஃப் வந்து இந்த சென்ஸ் பாயிண்ட்ஸில் வந்து 1 pointல வந்து ஐ மிஸ்ட் அவுட் ஆன் MBBS சீட். அதுக்கப்புறம் வந்து பேரலாக ஓகே ஸ்போர்ட்ஸ் ஃபிசிஷியனுக்கு பேரலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து அப்போ வந்து இட் வாஸ் பிரான்ச்சிங் அவுட். அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் த 4th batch. ஸோ பெருசாக வந்து ஸ்கோப் என்ன எதுவுமே தெரியாது. கரிக்குலம் பார்த்தேன், அவங்களோட மாடியூல் பார்த்தேன், ஓகே இது நமக்கு சம்வேர் ஐ வில் பி ரிலேட்டட் டு ஸ்போர்ட், இட் டசன்ட் என்னை வந்து ஸ்போர்ட் டிஸ்கண்டினியூ பண்ண வச்சிடாது இது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில். ஸோ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் CSS சென்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கோர்ஸ் வாஸ் அகெயின் அ டேர்னிங் பாயிண்ட் டு மீ. பிகாஸ் எனக்கு வந்து ஐ திங்க் ஃபார் 6-7 years எனக்கு பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு ஸ்டாக்னன்சி இருந்தது, ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருந்தேன். எஸ்பெஷலி 50 meters breast stroke தான் என்னோட ஈவெண்ட்டு. ஸோ அதில் வந்து 34க்கு கீழே என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எவ்வளவோ விஷயங்கள் ட்ரை பண்ணுவேன், என்னால் அது கீழே போக முடியல. பட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் வந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தி மல்டிஃபேக்டோரியல் அப்ரோச் டு ஸ்போர்ட். ஸோ நான் பண்ணும்போது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நீ ஸ்கில் பண்ணால் ஸ்போர்ட்டில் நல்லா வந்துடுவேன், உன்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய கோச்சஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து தேவர் திங்கிங் ஓகே எவ்வளோ நிறைய ஸ்விம்மிங் பண்ணினா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு. பட் ஆக்சுவலி வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா outside of that skill what are the other things that will boost, that will complement the sport அப்படிங்கிறது தான் மெயின் இது. ஸோ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, ஃபிசியாலஜி, பயோமெக்கானிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், ரீஹாபிலிட்டேஷன், ஸ்போர்ட்ஸ் அனலிட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பிரான்ச் அவுட் இருந்தது, மேனேஜ்மெண்ட்லேருந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு 4 years நான் அங்கே படிக்கும்போது ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட். சரி,
இப்போ காலையில் நான் ட்ரைனிங் பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். ட்ரைனிங் எல்லாமே எனக்கு ராமச்சந்திராலே தான் இருந்தது. எனக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்கோட ஜிம் ட்ரைனிங் எல்லாமே வந்து ராமச்சந்திராவில் இருந்தது. ட்ரைனிங் பண்ணிவிட்டு 8 to 4 கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுவேன். ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் இன் தோஸ் கிளாஸஸ். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பெஸ்ட் ஸ்ட்ரோக். ஸ்விம்மிங்கில் நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் அந்த ஸ்ட்ரோக்கா இல்லை ஆக்சுவலாக நிறைய கேட்டகரியில் நிறைய பிளேஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்றுத்துக்கும் ஒரு டியூரேஷன் பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் இதில் எதில் ஃபாலோ ஆவீங்க? நான் வந்து ஆக்சுவலி ஸ்விம்மிங்கில் 4 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. பட்டர்ஃப்ளை, பேக் ஸ்ட்ரோக், பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் அண்ட் ஃப்ரீ ஸ்டைல். நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறது பிரெஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ 50 meters and 100 meters பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்பெஷலைஸ் பண்ணுவேன். 50 meters and 100 meters ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் இண்டிவிஜுவல் மெட்லின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் மெட்லி அப்படின்னா 4 ஸ்ட்ரோக்குமே சேர்ந்து 200 metersக்கு ஒரு லேப் பட்டர்ஃப்ளை, ஒரு லேப் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக், ஒரு லேப் பேக் ஸ்ட்ரோக், ஒரு லேப் ஃப்ரீ ஸ்டைல்னு. ஸோ நான் வந்து இந்த இண்டிவிஜுவல் மெட்லியும் நல்லா பண்ணுவேன். ஸோ பாயிண்ட் கேட்டகரின்னு கிடையாது. ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப்லேருந்து நேஷனலுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கட் ஆஃப் டைம் இருக்கும். 34.69 பண்ணாதான், இல்லை 34.69க்கு கீழே பண்ணாதான் உங்களால் நேஷனலுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க அப்படின்ட்டு குவாலிஃபைங் டைமிங்ஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் ஸ்விம்மிங்கை வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் டச் பேட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் டச் பண்ண உடனேவே எவ்வளோ செகண்ட்ஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அதை வச்சு தான் செலெக்ஷன் கமிட்டி எல்லாமே டீம் போடுறதா இருக்கட்டும், பொசிஷன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஹீட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஹீட்டில் வந்து அந்த பர்சனை விட ஃபாஸ்டராக பண்ணிட்டோன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்கள் இந்த 8ல் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஓவரால் டைமிங் யார் ஃபாஸ்டஸ்ட் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு வாட்டியும் போடியமில் போய் மெடல் வாங்கும்போது, இந்தியன் ஃப்ளாக் போடும்போது, இந்தியன் ஜெர்சி போடும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட். நான் வந்து அது நிறைய இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி. நோ அதர் ஃபீல் கேன், அது நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த ஃபீல் வரவே முடியாது. எனக்கு சாஃப் கேம்ஸில் அது நடந்தது. ஃபர்ஸ்ட் எவர் டைம் வந்து இந்தியன் ஃப்ளாக் வச்சுட்டு நேஷனல் ஆந்தம் வந்து இந்தியாக்காக நேஷனல் ஆந்தம் போது தி என்டையர் ஸ்டேடியம் ஸ்டுட் அப். ஸோ லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அது. ஸோ அது வந்து ஐ திங்க் எனக்கு மற்ற ஆத்லீட்ஸ் வாங்கும் போதுமே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். நான் அந்த இடத்துல நிற்கும் போது அப்படின்னும் போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆச்சு. ஓகே, நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம். நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போதே இந்த ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க. அதாவது இந்த ஃபீல்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக முடிஞ்சதுக்கப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மேபி யோசிக்கலாம். அவங்க போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஐதர் கோச்சாக போவாங்க, அதே ஸ்போர்ட்டில் கோச்சாக போவாங்க, இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக போவாங்க. நீங்கள் வந்து விளையாடும் போதே படிச்சிருக்கீங்க, விளையாடிட்டு இருக்கும்போது இந்த வேலையிலையும் வந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுன்றது எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு இருக்கு? இது ஒரு ஆத்லீட்டுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அது வந்து பர்ஃபார்மன்ஸ் அனலிசிஸ் இருக்கலாம், இல்லை டேட்டா கலெக்ஷன், நம்ம விளையாடுற வீடியோவை பார்த்து நம்மளே அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், வீக்னஸ் எப்படி கரெக்ட் பண்ணலாம், ப்ளஸ் நியூட்ரிஷன், சைக்காலஜி, அதெல்லாம் எப்படி பண்ணலாம்? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ வாண்டட் பி a ஸ்போர்ட்ஸ் ஃபிசிஷியன். பட் இப்போ இது வந்து இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சோடனே என்னோட ஒரு விஷயம் என்ன ரிலீவ்டாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இட் வில் கீப் மீ கனெக்டட் டு ஸ்போர்ட். எனக்கு வந்து ஸ்போர்ட்டை நிறுத்திட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ என்னால் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒன் ஆஃப் த ஒர்க் அவுட் டைப்ஸ் இருக்குது, VO2 max அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் அவுட்டில் எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது வந்து தியரிட்டிக்கலாக வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட்டை வந்து நான் ஈவினிங் வந்து ஸ்விம்மிங் பண்ணும்போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் த கனெக்ஷன் பிட்வீன் தட். இப்போ வந்து இப்போ ஒரு லாக்டிக் ஆசிட், லாக்டிக் த்ரெஷோல்டு ஒர்க் அவுட்டில் வந்து பிளட்லாம் வந்து உங்களுக்கு பிளட்டில் வந்து ஆசிட் அக்யூமுலேட் ஆகும்போது ஃபுல்லாக கல் மாதிரி வரும், கையே தூக்க முடியாது, சில தடவை வாந்தி வரும். எனக்கு அது படிக்கும்போது நான் வாந்தி எடுத்திருக்கேன் அந்த ஒர்க் அவுட்டில். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் இப்போ காலகட்டத்தில் நிறைய பேர் தே ஆர் அவேர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். இப்போ வந்து நல்ல பிரான்ச் அவுட் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ட்ராவலிங் வித் த டீமாக இருக்கட்டும், ஃபுல் டைம் ஜாப்ஸாக இருக்கட்டும், அகாடமிஸ், மேனேஜ்மெண்ட் செக்ஷன். இப்போ நான் வந்து அதில் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து நியூட்ரிஷனில் பிரான்ச் அவுட் ஆனதுக்கான ரீசன் வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில், எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபியூவலிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஒரு செஷன், நான்லாம் ஸ்விம் பண்ணும்போது 2-3 செஷன் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு, பேக் டு பேக் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன சாப்பிட்டா நல்லா ரிகவர் ஆகும், என்ன சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். ஓகே, சீசனலாக வந்து இப்போ இயர்லி வந்து நமக்கு நிறைய சீசன்ஸ் இருக்கும், ஆஃப் சீசன், இன் சீசன், ப்ரீ சீசன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சீசனல் கேலண்டர் வச்சு நம்ம வந்து எப்படி சாப்பிடணும். இப்போ ஆஃப் சீசனில் இருக்கும்போது ஒரு டைப் ஆஃப் ஃபுட் இருக்குது, இன் சீசனில் இருக்கும்போது ஒரு டைப் ஆஃப் காம்பினேஷன் சாப்பிடணும். ஸோ அதெல்லாமே வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இட் ஒர்க்ட் அவுட் ஃபார் மீ. ஆஸ் அ ஸ்விம்மர் பீக்கில் இருக்கும்போது, நீங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது இந்த வேலைக்கு வந்துட்டீங்க படித்து முடிச்சு, அண்ட் ஆல்சோ யூ காட் மேரிட்ல.
ஸோ இப்போது ரீசெண்டாக நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் கல்யாணம் பண்ணவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், கிரிக்கெட்டர், அதுலேயும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கனெக்ஷன் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் படிச்சுட்டு இருக்கும்போது அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக கோவிட் வந்தது. கோவிடில் வந்து ஐ டிசைடட் டு டூ மாஸ்டர்ஸ் இன் நியூட்ரிஷன். ஸோ அதில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகலாம், அது லைக் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம், ஸோ தட் ஐ கேன் ஹெல்ப் அவுட் அத்லீட்ஸ் ஈவன் இஃப் ஐம் நாட் ஏபிள் டு பிளே த ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் மாஸ்டர்ஸ் பண்ணேன். மாஸ்டர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நவ் ஐம் ஒர்க்கிங், ஐம் இன் டு திஸ் கம்ஃபர்டபிளி, ஐம் ஏபிள் டு ஹெல்ப் அத்லீட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ என்னோட மேரேஜ் வந்து லாஸ்ட் இயர் தான் நடந்தது, ஆகஸ்ட்டில் நடந்தது. ஹீஸ் அ கிரிக்கெட்டர், அப்ரஜித் பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து முன்னாடியிலேருந்தே தெரியும் எனக்கு. நான் ராமச்சந்திராவில் படிக்கும்போதே ஹீஸ் அங்கே வந்திருக்காரு, அங்கே கேம்ப்ஸ்க்கு, அங்கே ஃபிட்னஸ் டெஸ்டிங்க்கெலாம் வந்திருக்காரு. ஸோ அங்கே பழக்கம் ஆனது, அங்கே தெரிஞ்சு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் பழகி இட்ஸ் பின் 7 years since we've known each other. ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இப்போது கல்யாணம். பீயிங் மேரிட் டு அன் அத்லீட் எங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் தான் இருக்கும், இந்த சென்ஸ் ஸ்போர்ட். ஸோ ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹீ இஸ் இன் டு, எப்படி எது மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் ஸ்போர்ட் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக ஹீ இஸ் ஆல்வேஸ் ட்ராவலிங், ஹீ இஸ் ஆல்வேஸ் ட்ரைனிங், வீட்டில் பெருசாக இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போது நான் ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து என்னடா டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து being an athlete, I think that's an advantage. ஓகே, இப்போ பாபா அப்ரஜித் சார் வந்து நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வருஷம் தமிழ்நாடு விளையாடிட்டு இருக்காரு. Under 19 இந்தியா, Under 19, Under 16 இந்தியா ஏ, ஐபிஎல் நிறைய வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். நாட் ஓன்லி ஹிம், அவருடைய பிரதர் இந்திரஜித் சாராக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஃபாதரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பேக்ட்ராப், கிரிக்கெட் பேக்ட்ராப்பில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் இருக்கார். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் லெகசி உங்ககிட்ட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் வந்து கிரிக்கெட் பிளேயராக இருக்கார். கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலும் அவருக்கும் நியூட்ரிஷன் தேவைப்படும், ஃபிட்னஸ், பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். ஸோ உங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்கில்லை அவருக்கு நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களா? நாங்கள் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறத விட நாங்கள் வந்து மோர் ஆஃப் வி ஹாவ் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ நான் வந்து கட் அண்ட் ரைட்டாக நீ இதுதான் பண்ணணும், இது பண்ணால் நல்லது, அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ஆகிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து இது நீ பண்ணணும். இப்போ கிளைண்ட் கிட்ட ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ வி கெட் இன் டு லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். இப்போ அவர் வந்து ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த மேட்ச்சை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாரு, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அண்ட் மென்டல் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணுவார். நான் எனக்கு எப்படி இருந்தது, நான் அவரோட லைக் எனக்கு நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி I've known him for 7 years. ஸோ நான் ஸ்போர்ட் விளையாடும் போதுமே வந்து அவரும் விளையாடிட்டு இருந்தார், நானும் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நானும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், எனக்கு இன்னைக்கு இந்த செஷன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸில் இருப்போமே தவிர பெருசாக நான் வந்து இந்த மாதிரி இது கைட்லைன்ஸ் நீ பண்ணணும், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். நியூட்ரிஷன் வைஸ் என்கிட்ட இன்புட்ஸ் கேட்பாரு, இது பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா விளையாடி இருக்கீங்க, இன்டர்நேஷனல் போயிருக்கீங்க. தமிழ்நாட்டிலேயும் நிறைய பிளேயர்ஸ் உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆதித்யான்னு ஒரு பிளேயர் எமர்ஜ் ஆனார், அதுக்கப்புறம் விகாஸ்னு ஒரு பிளேயர், அப்புறம் வந்து ஆக்டர் மாதவன் சாரோட சன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பட் அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, பட் ஆனாலும் நம்ம வந்து மாதவன் சார் வந்து தமிழ் அப்படின்றதுனால சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது ஸ்விம்மிங்கோட பிளேயர்ஸ் எண்ணிக்கை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னும் எத்தனை பேர் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம்? ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நல்லாவே பிரான்ச் அவுட் ஆகிட்டுருக்கு வித் கிவன் த கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அத்லெட்டிக் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அத்லீட்ஸை அடாப்ட் பண்ணிவிட்டு தேர் சப்போர்ட்டிங் கம்ப்ளீட்லி என்டையர்லி. நான் ஸ்விம் பண்ணும்போது கூட நான் ஒரு ஸ்கீமில் இருந்தேன், சிஎம் ஸ்கீமில் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பர் இயர் வந்து தே யூஸ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் மீ. ஸோ நான் அப்போ ஐ காட் அ சான்ஸ் டு கோ அண்ட் ட்ரெயின் இன் ஆஸ்திரேலியா, என்னோட ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஹவ் ஸ்டார்டட் அடாப்டிங். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா பெருசாக வந்து ஃபார் சம்மன் ஹூ ஹேஸ் டேலண்ட் பட் ஹூஸ் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் ஸ்போர்ட் அப்படின்ற சிச்சுவேஷனில் வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதே மாதிரி ஸ்விம்மிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அகேன் இட் இஸ் பில்டிங் அப். லாட் ஆஃப் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஹவ் கம், ஆன்டி வேவ் லேன் ரோப்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர் குவாலிட்டி ஸ்டார்ட் பிளாக்ஸாக இருக்கட்டும், இப்போ சிஎஸ்எஸ் ஃபார் தட் மேட்டர், ஹை கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்க்கு தேவையான எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் இருக்குது. அண்ட் தேர்ஸ் another அகாடமி அண்ட் வேலச்சேரி அக்வாட்டிக்ஸாக இருக்கட்டும், அதுலலாம் வந்து நிறைய மல்டிபிள் திங்ஸ் தட் வில் என்ஹான்ஸ் த ஸ்போர்ட் வந்து இப்போ நிறையவே வந்திருக்கு. இப்போது நீங்கள் வந்து 2020 வரைக்கும் ஆக்டிவாக இருந்தீங்க, அப்புறம் கோவிட்னால ஒரு பிரேக் வந்தது, அண்ட் தென் மேரேஜ்னால ஒரு பிரேக். 2020 ஒலிம்பிக்ஸ் வந்து 21 வந்தது, அண்ட் இப்போ 24. இந்த 2 ஒலிம்பிக்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது வருத்தம் இருக்கு? ஏன்னா த்ரூ அவுட் 18 இயர்ஸ் விளையாடிருக்கீங்க, அந்த ரிக்ரெட் இருக்கா? அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் மறுபடியும் நீங்கள் எப்போ ஆக்டிவாக வந்து அடுத்தடுத்த ஒலிம்பிக்ஸ் போவீங்க? ஒலிம்பிக்ஸில் ஒரு ஸ்விம்மர் மெடல் அடிக்கணும்,
ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரொஃபஷனலாக சொல்லுங்கள் ப்ளஸ் ஒரு ஸ்விம்மராக சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? So first, to answer your first question, regrets அப்படிங்கிறது கிடையாது. Because I've been in the sport for 18 years. எனக்கு ஒரு பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த ஸ்போர்ட் எனக்கு இது பே பண்ணல அப்படின்ற மைண்ட் செட்லேயே நான் ஸ்போர்ட் விளையாடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் மை பேஷன். ஐ லைக் த ஸ்போர்ட். ஃபிசிக்கலி இட் வாஸ் ஹெல்பிங் மீ ஆல் ஆஃப் தட். பட் ஐ நெவர் எனக்கு எந்த ஒரு ரிக்ரெட்டும் கிடையாது. இந்த மாதிரி 2020 ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். எஸ், எனக்கு வந்து அந்த வருஷம் வந்து ஐ வாண்டட் டு ட்ரெயின், டூ ப்ராப்பர்லி, ஐ வாண்டட் டு ஸ்விம். பட் கோவிட்னால வந்து ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். ஸோ அதனால வந்து ரிக்ரெட்ஸ் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் ரைட் நோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங். ஐம் ஏபிள் டு ஹெல்ப் அத்லீட்ஸ். இப்போ நான் வந்து அத்லீட்டாக இருந்தேன், இப்போ பிஹைண்ட் தெம்மாக இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து இட்ஸ் கிவிங் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், ஹவு தேர் பெர்ஃபார்மிங். ஸோ ஆல் ஆஃப் தட் இஸ் ரியலி கீப்பிங் மீ ஹாப்பி. ஸோ டு ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர் ஆர் நோ ரிக்ரெட்ஸ் ஆஸ் சச். செகண்ட் திங் வந்து திருப்பி வர சான்சஸ் இருக்கான்னா ஐ எம் ஆக்டிவ்லி ட்ரெயினிங். ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். அகெயின் வந்து எனக்கு இப்போ ஒரு பிரேக்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா அகெயின் டு ஒர்க் ஆன் த ஃபவுண்டேஷன் எல்லாமே இட் வில் டேக் சம் டைம். ஸோ இஃப் time permits, if everything falls in place, yes, I don't mind coming back. Slow again, starting from scratch தான், ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷனல் லெவல். ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் வந்து ஒலிம்பிக்ஸில் ஸ்விம்மிங். ஸோ ஒலிம்பிக்ஸில் ஸ்விம்மிங் நான் பண்ணும்போது இருந்த ஃபெசிலிட்டிஸு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நான் பண்ணும்போது ஒருத்தர் தான் போவார், ஒருத்தர் தான் ஸ்விம்மிங் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க ஒலிம்பிக்ஸ்க்கு. பட் இப்போ வந்து தெர் இஸ் அ டீம் ஹூ கோஸ், 3 to 4 people போகிறாங்க. ஸோ அதுவே நான் வந்து ஒரு ப்ரோக்ரெஸாக தான் பார்க்குறேன். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட், கீப்பிங் இன் மைண்ட் ஜெனட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்டாக வந்து அந்த ஸ்போர்ட்டை வந்து சயின்டிஃபிக் ஆஸ்பெக்டில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா வந்து நிறைய அகாடமிஸில் நான் சொன்ன மாதிரி அந்த பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ், நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரோக் டெக்னிக் எப்படி போகுது, கரெக்டாக தண்ணி உள்ளே எப்படி போகுது, டைவ் எப்படி எடுக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எப்படி வந்து சைக்கலாஜிக்கலி ஹவ் யூ ஒர்க்கிங் அவுட், சைக்காலஜி அப்படிங்கிறதுலாம் நான் பண்ணும்போது ஒரு விஷயமே கிடையாது. பட் இப்போ வந்து இட்ஸ் யூனோ மார்க்ட் ஹிஸ் பிளேஸ். இட்ஸ் பிளேஸ் வேர் யூனோ சைக்காலஜி ஆஃப் an athlete is extremely important. ட்ரெயின் பண்ணும்போது எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறது பெட்டர், காம்படிஷனில் இருக்கும்போது எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி சயின்டிஃபிக் அதர் மல்டி ஃபேக்டோரியல் இது கூட அப்ரோச் கூட வந்து இப்போ வந்திருக்கு. அப்படின்ற இதில் வந்து ஐ எம் சீயிங் லைக் யூனோ இட் வில் ஸ்டில் டேக் சம் டைம், பட் வி ஆர் ஸ்டில் ப்ரோக்ரெஸிங் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. ஓகே மேடம், மறுபடியும் நீங்கள் வந்து ஆக்டிவாக ஒரு ஸ்விம்மிங் பிளேயராக நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் வந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய மெடல்ஸ் வந்து வின் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமையை சேர்க்கணும். ப்ளஸ் நிறைய ஸ்விம்மர்ஸ் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸ்க்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரொஃபஷனலாக ஹெல்ப் பண்ணி அவங்களே அச்சீவ் பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் மேடம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நேர்களை இன்றைக்கி விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மர், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரொஃபஷனல், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் ஜெய்வீனா அவர்களை வந்து சந்தித்தோம். அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க கேரியரை பற்றியும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.